சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் பாசிப்பருப்பு லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். பாசிப்பருப்பு லட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு 1 கப், சீனி 3/4 கப், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஒரு 20லேருந்து 25 முந்திரி பருப்பை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லட்டு பிடிக்கிறது நம்ம முழுக்க நெய்யில் தான் பிடிக்க போகிறோம். ஸோ நெய் 100லேருந்து 120 ml தேவைப்படும். இவ்வளோ தான் பாசிப்பருப்பு லட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு நான் 1 கப் எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா, இது மெஷரிங் கப்பில் நான் 1 கப் எடுத்துருக்கிறேன். 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் அப்படின்னா அதில் 3/4 கப் சீனி எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு டம்ளரில் அளவாக எடுத்துக்கோங்க. 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திங்கன்னா 3/4 டம்ளர் சீனி எடுத்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் நெய் 100லேருந்து 120 ml எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக நீங்கள் வறுக்கணும். ஏன்னா அது சீக்கிரமாக கரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பாசிப்பருப்பு வறுத்து எடுக்கும்போது 1 கப் பருப்பு முழுசாக போட்டு அப்படியே வறுக்க வேண்டாங்க. பாதியாக நம்ம வறுத்தோம் அப்படின்னா எல்லா பருப்பும் ஒன்று போல் நல்லா ரோஸ்ட் ஆகி வரும். அதே மாதிரி பாசிப்பருப்பை முழுக்க வறுத்து முடிக்கிற வரைக்கும் ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம். அப்படின்னா தான் எல்லாமே ஒன்று போல் வறுப்பட்டு நல்லா வரும். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற பாசிப்பருப்பையும் இதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த ரெசிப்பியில் வேலைன்னு பார்த்தோம் அப்படின்னா இது மட்டும்தாங்க. நம்ம பக்கத்துலேயே நின்று மெதுவாக வறுத்து எடுக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த போர்ஷனும் நம்ம நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம சுட சுட போட்டோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு வேஸ்ட் ஆயிடும். அதனால் கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. முழுசாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதே மாதிரி மிக்ஸி ஜாரும் நல்ல ட்ரையாக இருக்கணும், தண்ணியே இல்லாமல் சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை சலிக்க போகிறோம். சலிக்கிறதுக்கு ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு பவுடரையும் அதில் சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்படி சலிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னா, பாசிப்பருப்பு லட்டு பிடிக்கும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சாப்பிடும் போது நாக்கில் பட்ட உடனே அப்படியே மெல்ட் ஆகிடுங்க. அதனால தான் நம்ம இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பாசிப்பருப்பு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருந்த சீனியையும் சேர்த்துட்டு இதையும் நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பவுடரையும் நம்ம ஏற்கனவே சலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பு மாவோடு சேர்த்துட்டு நல்லா ஒருக்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இவ்வளோதாங்க, மேக்ஸிமம் வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே நம்ம ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுத்தது ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதையும் இதில் சேர்த்துட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த முந்திரி பருப்போடு சேர்த்து இந்த லட்டு சாப்பிடும்போது நல்லா க்ரென்ச்சியாகவும் இருக்கும், அதே நேரம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போது நெய்யை ஃபுல்லாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதோடு சேர்ந்து இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சூடு பண்ண நெய்யை அப்படியே முழுசாக சேர்த்துட்டோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு உருண்டை பிடிக்க முடியாதுங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து அதுக்கப்புறமா உருண்டை பிடிங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா 2 கையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு உங்களுக்கு லட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்ல ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவுலையும் லட்டு பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, பாசிப்பருப்பு லட்டு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோன்ட்டு. நம்ம வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இல்லை ஃபெஸ்டிவல்னாலும் ஈஸியாக ஒரு ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னரில் லட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அது வரைக்கும் நமக்கு லட்டு அங்கே இருக்காது. வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாருமே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க.
அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் திருவிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.